தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன், கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் நல்லாசியுடன், மண்ணின் மைந்தன் எல். கே. சுதீஷ் அவர்கள், இளைஞர் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகர் அவர்களின் ஆலோசனையின்படி இன்று திருப்பத்தூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாண்புமிகு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன், கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாணவிகளுக்கு பாலியல் கொடுமை கண்டித்தும், பொங்கல் பரிசு தொகை கூட 1000 ரூபாய் வழங்கும், மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கும், போதை மற்றும் கஞ்சா இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் திருப்பத்தூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வரவேற்பு உரை திருப்பத்தூர் மாவட்ட கழக அவைத்தலைவர் ஜி. கண்ணன், திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ. ஆஞ்சி, முன்னிலை மாவட்ட கழக துணை செயலாளர் சி. எஸ். சரவணன், ஏ. பயாஸ் பாஷா, எம். குயிலி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எல். ஜி. கேசவன், பி. வி. சிவசங்கர், எல். குணபாலன், ஏலகிரி ஆர். ரவி, ஜி. ஆனந்தபாபு, சி. சிவகுமார், வர்த்தகணி துணை செயலாளர் கே. மகேந்திரன், திருப்பத்தூர் முன்னாள் நகர செயலாளர் டி. எஸ். அருள், திருப்பத்தூர் நகர கழக பொருளாளர் டி. எச். அக்பர் பாஷா, திருப்பத்தூர் நகர துணை செயலாளர் பி. முருகன், வி. வினோத்குமார், டி. முருகன், ஏ. சரண்யாதேவி, மாவட்ட பிரதிநிதிகள் டி. தினேஷ், எஸ். செந்தில்குமார், எம். கோபிநாத், எம். அனீஷ், நகர மாணவரணி செயலாளர் எஸ். ஆர். அபீப், பி. கோவிந்தராஜ், டி. பி. செல்வமணி, ஏ. அல்லாபகாஷ், டி. லோகநாதன், கே. ரமேஷ், வி. சுப்புராயன் தலைமையேற்றுக் கொண்டனர். உரை திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம். கே. ஹரிகிருஷ்ணன், மாநில நெசவாளரணி துணை செயலாளர் சி. எஸ். செந்தில்குமார், தலைமை கழக பேச்சாளர் ஏ. அலிஜான், ஒன்றிய கழக செயலாளர்கள் கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி. கார்த்திக் செல்வன், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வாய் யோகநாத், கந்தளி தெற்கு கழக செயலாளர் ஜி. ஜமால், திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ. சரவணன், திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர். பெருமாள், கந்தளி முன்னாள் ஒன்றிய கழக அவைத்தலைவர் கேப்டன் சி. ரமேஷ், தாதாங்கோட்டை கிளைக்கழக செயலாளர் பி. பிரபு, கே. கோவிந்தசாமி அவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தேமுதிக நிர்வாகிகள் ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி. எம். அண்ணாமலை, மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பி. அருள்மணி, ஜோலார்பேட்டை மத்திய ஒன்றிய செயலாளர் பி. ஜி. கோவிந்தராசு, நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் தும்பேரி எம். பழனி, நாற்றம்பள்ளி மேற்கொண்டு செயலாளர் ஜி. சிவகுமார், ஆலங்காயம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆர். கே. குமார், ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம். சரவணகாந்த், மாதனூர் மத்திய ஒன்றிய செயலாளர் ஜி. ஜான்சன், மாதனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சி. எம். மணிகண்டன், மாதனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் என். நவீன்குமார், ஜோலார்பேட்டை நகர கழக செயலாளர் கே. மகாதேவன், ஆம்பூர் நகர கழக செயலாளர் சி. கே. தேவேந்திரன், வாணியம்பாடி நகர கழக பொருளாளர் ஆர். வேணுகோபால், ஆலங்காயம் பேரூராட்சி கழக செயலாளர் சி. எல். வடிவேல், குபேந்திரன், பேரூராட்சி கழக செயலாளர் எஸ். சங்கர், திருப்பத்தூர் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் பி. திருநாவுக்கரசு, ஆலங்காயம் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் எம். எஸ். குமார், வாணியம்பாடி முன்னாள் நகர துணை செயலாளர் கே. காளி, ஜோலார்பேட்டை முன்னாள் ஒன்றிய கழக இளைஞரணி செயலாளர் எஸ். ஆர். ராஜீவ்காந்தி, வாணியம்பாடி முன்னாள் நகர இளைஞரணி துணை செயலாளர் பி. திலீப் குமார், வாணியம்பாடி துணை செயலாளர் எம். ராஜ்பாபு, வாணியம்பாடி நகர நிர்வாகிகள் வி. கே. குமரன், எம். அன்பு, ஆம்பூர் நகர நிர்வாகி ஏ. அருள், கந்தளி வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் டி. சரவணன், டி. செந்தில், பொருளாளர் பி. மோகன், துணை செயலாளர்கள் எஸ். மணிகண்டன், பி. முருகேசன், மாவட்ட பிரதிநிதிகள் கே. கணபதி, வெங்கடாச்சலம், வி. சீனிவாசன், நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி கழக ஊராட்சி வார்டு கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. நன்றி உரை திருப்பத்தூர் நகர கழக அவைத்தலைவர் டி. என். அன்பு அவர்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி. ரமேஷ். ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்களே, வார்டு செயலாளர்களே, மாவட்டத்தில் அந்த பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பில்லை. தமிழனுடைய ஆட்சி செய்யும் தமிழக அரசே, நீங்கள் பதிவு வெளியிடுங்கள். தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு பாலியல்
ஒரு காவல் நிலையத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடத்தை திறந்து படி என்று சொன்னவர் ஏன் இந்த அரசு விடியா திமுக அரசு 500,000 பேர் உள்ள ஒரு பகுதியில் டாஸ்மாக் கடையை திறந்து குடி என்று குடிக்க வைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. இவ்வளவு கோடி ரூபாய்க்கு நீங்க டாஸ்மாக் விற்க வேண்டும், இவ்வளவு கோடி ரூபாய் நீங்க எப்படி செய்ய வேண்டும் ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ற ஒரு அரசாங்கம் இதுதான் விடியா திமுக அரசு. அந்த டாஸ்மாகை திறந்து குடிச்ச மக்கள் இன்று அதனுடைய ஒவ்வொரு ஊரிலும் விதவைகள் மிஞ்சிய மாநிலமாக இன்று தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலே அதிகமான விதவைகள் உள்ள மாநிலம் சந்தைகளை வச்சு 20% சரக்கு. இந்த காரணம் யாருன்னா காவல்துறை உடனே காவல்துறை உறுதியாக இருக்கிறது. ஆனா காவல்துறை சாதாரண போலீஸுக்கு இல்லாதவன் என்று நாம் பெருமையாக பேசிக்கொண்டோம். ஆனால் அந்த காவல்துறை கைகளை கட்டிப்பட்டது ஓட்டு போடுவது மட்டும் 1000-2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கி கொள்கிறார்கள். மக்களை பற்றி எந்த ஒரு ஓட்டு 1000-2000 வாங்குறீங்க. ஏன் அந்த பணம் பொங்கலுக்கு வாங்கக்கூடாது? ஏன் வாங்கக்கூடாது? கேட்டா பணம் ஏன்றீங்க. ஆனா உங்ககிட்ட உங்க வீட்டில் இருக்கிற நிதி, தயாநிதி, உதயநிதி எல்லா நிதியும் உங்க வீட்டில் வச்சுக்கிறீங்க. உங்க வீட்டில் இருக்கிற நிதி அது மட்டும் இல்ல. கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் நடக்கும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் பெண்களுக்கு பாதுகாப்பை வலியுறுத்தியும் பொங்கலுக்கு 1000 வழங்கவும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகை வழங்கவும் போதை மற்றும் கஞ்சா இல்லாத தமிழகத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் நடக்கும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் பெண்களுக்கு பாதுகாப்பை வலியுறுத்தியும் பொங்கலுக்கு 1000 வழங்கவும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகை வழங்கவும் போதை மற்றும் கஞ்சா இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு திருப்பத்தூர் நகரத்திலே திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க அப்படியே சொல்லுங்க. தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம், மக்கள் முறையில் என்றும் வாழும் ஆட்சி ஆர்ப்பாட்டம், தேமுதிக பொதுச் செயலாளர் அண்ணா வேலைக்கு முன் ஆர்ப்பாட்டம்,
சிக்கல் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதே. வாழுகின்ற சமுதாயத்தின் வசந்த காலம், வருங்கால தலைமுறையின் வரலாற்று நாயகன், திரைப்பட உலகில் ரத்த சகாலங்களை அழுத்தெறிந்து சிறையில் பூத்த சிங்கமலர், நமது புரட்சி வளர் நாயகர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய நல் ஆசியுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் வருங்கால முதல்வருமான
மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்று வாழும் கேப்டன் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம் நான் வணங்கும் மனித கடவுள் கேப்டனுடைய நல்லாட்சியுடனும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் அந்நியார் அவர்களுடைய ஆசியுடனும் மண்ணின் மனிதன் எல்கே சுதீஷ் அவர்களுடைய உத்தரவுப்படியும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கு மாணவிகளுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையும் பொங்கல் தொகுப்புதவி ரூபாய் 1000 வழங்காத காரணத்தாலும், மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்காத காரணத்தாலும், தமிழ்நாட்டில் அதிக அளவில் கஞ்சா போதைப் பொருள்கள் பரவி கொண்டிருக்கிற காரணத்தாலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்த மாவட்ட, மாநில, நகர, ஒன்றிய, பேரூராட்சி செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என் மனம்பூர்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வெற்றிகரமாக செய்த எங்களுக்கு உத்தரவளித்த கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.